திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு 2 பாடல்கள் அல்லது ஒரு பாடல்கள் சிந்தித்து மெதுவாக அதனுடைய உட்பொருளை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு பாடலாக சென்று பாடல்களை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே நுழைவதற்கு முன்பதாக பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சி துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதி. வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க. பன்னிரு திருமுறை ஆசிரியர்கள்: திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை. திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை. திருமாளிகை தேவ சேந்தனார், கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி. வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மறுபூ அம்மா கேட்கலமா? சுத்துது. மண்ணு திருவாலவாயார், ஒரு காரை காலம்மை, ஐயடிகள் சேரமான், ஒளிக்கீரர் கல்லாடனார், ஒன் கபிலர் பரணர் எனமை, இளம் பெருமானோடு ஓங்குமதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. ஒரு மாதிரி ரிப்பீட் பண்ணவா? சுத்துச்சு, கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு. அதான் சுத்துச்சு. அதான் சரி, விடுங்கம்மா, பரவாயில்ல. அது திருக்கதவம் அடைதல் அப்படியே படிச்சு பண்ண. அம்மா படிங்கம்மா. ஓகேயா. பெருமான் பேரானந்த அருள் பெருக, அது என்கிட்ட இல்லையா? ஓ இல்லையா? சரிங்க, வரேன். யாரும் வச்சிருக்காங்க பாக்குறேன். பட்டமரம் கையில் இருக்குமா? பட்டமரம் கையில் இருக்கா? அருள் பெருகு தனிக்கரணை. சரி, ஆமா, நீங்க பண்ணுங்க. நீங்க அந்த பாட படிங்க. ஐயா தேவியம் படிக்கிறாங்களா? படிங்க ஐயா. அருள் பெருகும் தனி கடலும், உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பெரு சமய முதசபையும் நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டன் புவனம் முய்ய, இரு கடவும் அருள் உலகும் உலகுக்கெல்லாம் ஈன்ற தன் திருவருளும் எனவும் கூடி, தெருக்களென கன்றும் அரசும் சென்று செஞ்சுடைபார் கோயும் சேர்ந்தாரன்றே.
திருக்கதவும் திருத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்காள் அருமால் உற்றை பின்னை நீர் அம்மா அலங்கி அரற்றாதே. திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்தபோது சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அற்புதம். திருப்பள்ளி எழுச்சி. வாங்க சரஸ்வதிமா. முந்திய முதல் நடு இறுதியுங்கானாய். முந்திய முதல் நடு இறுதியுங்கானாய். மூவரும் அறிகினர் யாவர் மற்றறிவார். பந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார். பந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார். பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி. செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி. திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி. அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய். அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. நன்றியா. அற்புதம் அற்புதம் சிவபெருமன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. அன்னாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். முதற்கண் திருமூல நாயனாருக்கும் நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கும் மனமொழி மேகலாலே வணங்கி, நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலே வணங்கி, இந்த திருமந்திரம் என்கிற அந்த ஒவ்வொரு பாடலும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை எழுதப்பட்ட பாடல். அதனை பாராயண முறையில் கடந்து செல்லாமல் ஓரளவுக்கு அந்த ஒரு பாடலை பொழிப்புரையோடும் பெரியோர்களோட ஆசியில் அது என்ன கூறப்பட்டிருக்கிற என்ற செய்தியை உள்வாங்கி அதை கடந்து செல்ல முயற்சி செய்திருக்கிறோம். அந்த வகையில 3ஆம் தந்திரத்திலே திருமந்திரத்தில் இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்கிற அட்டாங்க யோகத்துல சமாதி என்கிற தலைப்பின் கீழே நேற்று 8 பாடல்கள் சிந்தித்தோம். 7 பாடல்கள் சிந்தித்தோம். 8வது பாடல் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். Saivan.org நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாடல் கூடுதலா இருக்கும். 9வது பாடலா தான் இப்ப நம்ம படிக்க போறதா இருக்கும் Saivan.org. ஆனா தர்ம யாதனத்துல 8வது பாடலாக தான் இன்னைக்கு நம்ம படிக்க இருக்கோம்.
முறையா இன்னைக்கு 8வது பாடல் படிச்சிடலாம். திருச்சிற்றம்பலம். நம்பனையாதியை நான்மறை ஓதியை செம்போனின் உள்ளே திகழ்கின்ற சோதியை நம்பனையாதியை நான்மறை ஓதியை செம்போனின் உள்ளே திகழ்கின்ற சோதியை அன்பினையாக்கி அறுத்தி ஒடுக்கி போய் கொம்பேறி கும்பிட்டு கூட்டமிட்டாரே அன்பினையாக்கி அறுத்தி ஒடுக்கி போய் கொம்பேறி கும்பிட்டு கூட்டமிட்டாரே நம்பனை ஆதியை நான்மறை ஓதியை செம்போனின் உள்ளே திகழ்கின்ற சோதியை அன்பினை யாக்கி அறுத்தி ஒடுக்கி போய் கொம்பேறி கும்பிட்டு கூட்டமிட்டாரே. இது பாடல். பாடலுக்கு உண்டான வழிப்புரை. தர்மயாதனம். சிவனது பெருமையை உணர்ந்தோர் அவன்பால் அன்பு செய்து அவ்வன்பினாலே பிற ஆசைகளை ஒழித்து அவனையே நோக்கி ஆங்கையை அடைந்து அவனை வணங்கி அவனோடு ஒன்றாய் கலந்தார்கள். இது சுருக்கமா கொடுத்திருக்க பொழிப்புரை. சிவனது பெருமையை உணர்ந்தோர் அவன்பால் அன்பு செய்து அவ்வன்பினாலே பிற ஆசைகளை ஒழித்து அவனையே நோக்கி ஆஞ்சையை அடைந்து, அதாவது புருவ மத்தியத்தை அடைந்து அவனை வணங்கி, எந்த இடத்துல ஆஞ்சையை அடைந்து அவனை வணங்கி அவனோடு ஒன்றாய் கலந்தார்கள். இந்த பாட்டு ஒரு இடத்துக்கு ஒரு முறை எழுத பாட்டுனா இந்த பாட்டு என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். சிவனை அடைய விரும்புவோர் செய்யத்தக்கன அவையே என்பதாம். இப்போ டார்கெட், ஒவ்வொரு தனியார் நிறுவனத்துக்கு போனீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்க, சும்மா கொடுக்க மாட்டாங்க சம்பளம். இந்த காலத்துக்குள்ள இதை நீங்க செஞ்சிடணும். ஒரு டார்கெட். ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு டார்கெட், இந்த வருடத்துக்குள்ள இந்த இதெல்லாம் முடிச்சாகணும். திட்டமிடுதல், அதுக்கு பட்ஜெட்னு பேர். ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒரு அரசாங்கம் தன்னுடைய திட்ட அறிக்கைகளை வெளியிடுது. ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கு. தனி மனிதனுக்கு திட்டமிடுதல் இருக்குது, இலக்கு இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு, பொறுப்பு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. எல்லாருக்குமே ஒரு இலக்கு இருக்கு. ஆனா தனி மனிதனுடைய இலக்கும் சரி, கூட்டு மனப்பான்மையுடைய இலக்கும் சரி, இந்த உயிர்களுடைய இலக்கு என்னன்னு சாமி சொல்றாருன்னா இறைவனுடைய திருவடி தான். இறைவனுடைய திருவடி தான். ஆமா, இலக்கு சிவனை அடைய விரும்புவோர் செய்யத்தக்கன அவையே அப்படின்னு குறிப்புரையில் சொல்லப்படுது.
சிவனது பெருமையை உணர்ந்த வழியே அவனிடத்து அன்பு செல்லும் என்றதற்கு அவனது பெருமைகளை உடம்போடு புணர்ந்து கூறினர். நம்பன் விரும்பத்தக்கவன் நான்மறையை ஓதியது அனைவரும் தன்னை அடையும் மாறு அந்த வழியை ஏற்பாடு செய்தவர். கொம்புன்றது சுழுமுனை, அதன் உச்சி. நம்பனை, நம்பன்னா தெரியும் உங்களுக்கு. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவை. இடுக்கன்பட்டு யாரையும் விடுக்கில் பெறார் என்று வினவுவமல்லும் அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவை. அப்ப நம்பன் யாரு? நம்பன் நாமம் நமச்சிவாயவேன்னு சொல்லுவாங்க. நம்பன் நாமம் நமச்சிவாயவை. அவனே ஆதியாக இருக்கின்றான். அவனே நான்மறைகளை நமக்கு சொல்லித் தருகின்றான். ஓதாமல் ஓதக்கூடியவன். அவனுக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தாயுமிலி தந்தையிலி செம்பொனின் உள்ளே திகழ்கின்ற சோதியை, அவனுடைய பெருமையை முதல் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம முன்னம் அவன் நாமம் கேட்டேன் அவனுக்கே பிச்சியானேன்னு சொல்றாருல, பேரை கேட்ட உடனே நான் அடிமை ஆயிட்டேன். அவன் இருக்கும் திசையை நோக்கி அங்கேயே வணங்கினாலாமே. அது மாதிரி முதல்ல இறைவனுடைய பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ சிவபெருமானது பெருமையை உணர்ந்தோர் அவன்பால் அன்பு செய்து அன்பினாலே பிற ஆசைகளை ஒழித்துன்னா நிலையில்லாதது நிலையானது திருப்பி இங்கதான் வந்து நிற்கும். அதுதான் நம்ம கண்ணு மறைக்குது. நம்ம நிலையில்லாதது நிலையானது, எது நல்லது எது கெட்டது, எது திருவடி பேர் தரும் எது திருவடி பேர் தராது, எது சிவனோடு ஐக்கியமாக்கும் எது சிவனோடு ஐக்கியமாக்காது, எது சத்து எது வஸ்து, எது சத்து எது அசத்து, எது சத்து எது அசத்து, சத்தானது வேணுமா அசத்தானது வேணுமா? இதுதான் அவர் தான் குருநாதர். அப்பதான் குருநாதர் தான் சுட்டி காமிப்பார். வந்து நம்ம அன்பினை யார் மேல செலுத்தணுமா? பரவாயில்லையே, கருவுற்ற நாள் முதலா நம்மள வந்து கட்டையில போந்தோடனே ஒரு ஆள் நமக்காக இவ்வளவு அன்பு செலுத்துறாரு. ஆமா, சாதாரண மனிதர்கள் மேல காதல் வருது. எனக்காக நிக்கிறாரு, எனக்காக வந்து போறாரு, எனக்காக எல்லாம் செய்யறாரு, அவருக்காக நான் எதை செய்யக்கூடாது அப்படின்றோம்ல. கையில பச்சை குத்திக்கிறோம், நெஞ்சில பச்சை குத்திக்கிறோம், காலம்புள்ள அவர் பேர் வந்து நெஞ்சில் இருக்கணும்னு உற்ற ஒரு பேரை எழுதிக்கிறோம். அப்ப இந்த காதலுக்கே இவ்வளவு பெரிய விஷயம்னா, படைத்து காத்து துடைத்து மறைத்து அருளுகிற, எதையும் எதிர்பார்க்காமல் எந்த கூலியும் கேட்காமல் அம்பலத்தை ஆடுகின்ற ஒரு தெய்வம் இருக்கு இல்லையா? அந்த தெய்வத்தை காதலிக்க மறந்துட்டோம். ஆமா, உண்மை சொல்ல போனா நம்மள ரட்சிக்கிறவங்க யாருன்னு தெரியாமலே நம்ம மத்தவங்க மேல காதலிச்சிட்டோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப முதல்ல காதலிக்க வேண்டிய பொருள் யாருன்னா, நம்ம ரட்சிக்கிற பொருள் எதுன்னு பார்த்தா காதலி. உண்மையை உணர்ந்த குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பம் முதல்ல வந்து செல்ஃப் ரியலைசேஷனுக்கு குழந்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அதான் பூணூல் கல்யாணம். கண்டது மேல மனசு போகக்கூடாது, கொண்டவன் மேல மனசு வச்சுக்க, அவ்வளவுதான். அதான் காயத்ரி மந்திரம். ஓம் பூர் புவஸ்வகதத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரஜோதயாத். எது தர்மமோ, எது சத்தியமோ, எது வேதங்களின் மெய்ப்பொருளோ, எது படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறதோ, எது சிவானந்த பொருளை எனக்கு சுட்டி காண்பிக்குமோ, எது நல்லது கெட்டது எல்லாம் எனக்கு வாழ்நாளில் காண்பித்து கொடுக்குமோ, அந்த மேலான பரம்பொருளை நான் சரணடைகிறேன். இதுதான் தாத்பரியம். இதை ஊட்டி தான் அந்த குழந்தைக்கு 7 வயசுல பூணூல் போட்டு
நாங்க உன்னை உடம்பால பெத்துட்டோம் அவ்வளவுதான். ஆனா இனி துணை உனக்கு இறைவன் தான். அவன் தான் ஆதி, அவனே அந்தமாக இருக்கிறான்னு அந்த குழந்தைக்கு சொல்லி பொம்பளை பசங்களுக்கு அதை ஊட்டி விடுவாங்க. சமத்தா ரெடி, இதுக்கப்புறம் இறைவன் தான், இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. அது செல்ஃப் ரியலைசேஷன் வந்துட்டு அப்போ உலகத்துல முதல்ல தேட வேண்டிய பொருள் அது தேடிட்டு அதுக்கப்புறமா தான் உலக பொருள் அதுக்கு ஈஸியா கிடைக்குது. படைத்தவனை தேடாமல் படைத்த பொருளை தேடுகின்றவன் ஒருபோதும் நிம்மதி அடையான், மனநிறைவு அடையான். எப்படி? படைத்தவனை விட்டுட்டு படைச்ச பொருளை தேடிக்கிட்டு இருக்க இந்த பொய்யான உலகம், படைச்ச பொருளை தேடி இருக்க பொய்யான உலகம், படைத்தவன் வேணுமா படைக்கப்பட்ட பொருள் வேணுமா அப்படின்ற ஒரு செய்தி. படைக்கப்பட்ட பொருளை தேடினா நிலையில்லாத பொருள். சாமி சிரிப்பாரு. ஆனா எதுக்காக வச்சிருக்காரு இந்த புவனத்தை? தனு கரண புவன போகம். தனுனா உடம்பு, கரணம் காரணத்துக்காக சரீரம் எடுத்துட்டோம். போகம் தனு கரண புவனம். புவனம்னா 17 14 லோகங்கள்ல 128 உலகங்கள் இருக்கிறது. அத்தனை உலகங்களும் நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. சரி போய் பார்த்துட்டு தான் வா. தனு கொடுக்கப்பட்டது, கரணம் கொடுக்கப்பட்டது, புவனம் கொடுக்கப்பட்டது, போகம் கொடுக்கப்பட்டது. தனு கரண புவன போகம் இத்தனை நமக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எத்தனையும் கொடுக்கப்பட்ட இறைவனை மறந்து இதுல நம்ம இறங்கணும்னா மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாயிடும். மிகப்பெரிய துன்பத்துக்கு. அவனை மறந்து செய்கின்ற ஒவ்வொரு செயலும் துன்பத்தில் முடியும். அவனை நினைந்து செய்கிற எந்த ஒரு தவறான காரியமும் கூட நல்ல செயலில் போய் முடிந்துடும். என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல? இது ஒரு புதிர் இது. அவனை மறந்து மமதையில் செய்கிற எவ்வளவு ஒரு புனிதமான காரியமாக இருந்தாலும் அது புண்ணியத்தில் சேராது. அது கர்ம வினையில போய் சேர்ந்துடும். அது பசு புண்ணியம் சொல்லுவாங்க. சொந்த கணக்குல போய் சேரும். பதி புண்ணியத்துல வராது. அதான் இறைவன் கணக்குல வராது. அவனை அன்போடு நினைந்து செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் பதி புண்ணியத்துல வந்துடும். அது தப்பா இருந்தா கூட சரி. நோட் பண்ணிக்கங்க, எழுதி வச்சுக்கங்க. அவன் மீது கொண்டுள்ள அன்பினாலே இந்த சூதாடி ஒருத்தர் சாப்பாடு போடுவார் சைவர்களுக்கு. திருவேற்காட்டுல பிறந்து அப்படி கும்பகோணம் பக்கம் போயிட்டு தன்னுடைய வித்தையை காமிச்சு சூதாடி அடியார்களுக்கு உணவு படைச்ச ஒரு ஐயா இருக்கிறார். முருக்கநாயனார். ஆமா, முருக்கநாயனார் தான் நினைக்கிறேன். அப்போ எம்பெருமான் பொருட்டு அவர் செய்த செயல் பதிபுண்ணியத்தில் வந்து விட்டது. எம்பெருமானை மறந்து செய்கின்ற செயல் பசு புண்ணியத்தில் வருது. மீண்டும் பிறப்புக்கு ஆளாக்கிடும், பிறவிக்கு ஆளாக்கிடும். இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க இனி இறைவனை டார்கெட்டா வச்சுக்கோங்க. அதான் சொல்றாங்க. இறைவனுடைய பெருமையை தெரிந்த பிறகு படைத்து காத்து மறைத்து ஒடுக்கி, அதாவது துடைத்து மறைத்து அருளுகிற இறைவன் ஒருவன் உலன் நடத்துறது இறைவன் தான் அறிவு நமக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் அவனை தான் இலக்கா வச்சுக்கணும். என் செயலாவது யாதொன்றும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி. அப்போ என் செயலாவது யாதொன்றும் இல்லைன்னு நிலை எப்போ நமக்கு வரும்? எப்பெல்லாம் நம்மளால எந்த செயலையும் நம்மளால முடியாதுன்ற ஒரு அறிவு வருதோ அப்பெல்லாம் நமக்கு சாமி மேல ஒரு பிடிப்பு வரும். இனி நம்முடைய மூளைக்கு இது எட்டாது, இது ஆகாது. இனி இறைவன் தான் மேல இருக்கும் பாத்துக்கோமான்னு சொல்லுவாங்க சில பேர். நமக்கெல்லாம் மீறி ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆணவத்தால் முடியாமல், நம்முடைய படிப்பால் முடியாத போது, நம்முடைய உடம்பால முடியாத போது, நம்முடைய செல்வத்தால் முடியாத போது, நம்முடைய மனத்தால் முடியாத போது, நம்முடைய தொழிலினால் முடியாத போது, நம்முடைய பதவியினால் முடியாத போது, நம்முடைய செல்வாக்கினால் முடியாத போது நாம் கையேறு நிலையில் இருக்கிறோம். கையாலாகாத ஒரு நிலை எல்லாம் இருக்கும், ஆனா செய்ய முடியாது. அப்போ அங்குதான் நம்ம யாரை தேடுறோம்? யாரை தேடுறோம்? இறைவனை தேடுறோம். இது யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஏதாவது நடக்காதா? யாராவது வரமாட்டாங்களா?
யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா? ஒரு திருப்பம் ஏற்படாதா? இதுல இருந்து விடுதலை தர மாட்டாங்களா? அப்படின்ற எல்லைக்கு வந்துருவோம். அந்த எல்லைக்கு வந்துருவோம். அந்த எல்லை தான். நம்பனை ஆதியை நான்மறை ஓதியை செம்போனின் உள்ளே திகழ்கின்ற சோதியை அன்பினை யாக்கி அறுத்தி ஒடுக்கி போய் கொம்பேறி கும்பிட்டு கூட்டமிட்டாரே. கொம்பேறி கும்பிட்டு கூட்டமிட்டாரே. அப்போ அந்த படைத்த இறைவன் மேல அன்பு வந்துருச்சுன்னா, அங்க போய் அவரை அறுத்தி ஒடுக்கி போய் இந்த எங்க ஒடுக்கணும்? எத ஒடுக்கணும்? ஆணவத்த ஒடுக்கணும். ஆணவம்ன்றது என்னது? உடம்பு. இந்த உடம்புன்னு எடுத்தா என்னென்ன அவஸ்தை இருக்குது? மலம், மூத்திரம், சுக்கிலம், சுரோனிதம். அப்புறம் பிணி, நோய். எல்லா அவஸ்தையும் இருக்கும். உடம்புன்னு எடுத்துட்டாலே எல்லா அவஸ்தையும் வந்துரும். அப்போ இது எப்படி நிக்குது? ஆணவத்துல நிக்குது. இந்த ஆணவம் என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும். பணிவு வேணும். அடியார்களுக்கு முதல்ல என்ன வேணும்? பணிவு வேணும். அப்போ அன்பு வந்துருச்சுன்னா, இறைவன் நடத்துறாருன்ற அறிவு வந்துருச்சுன்னா, முதல்ல உங்களுக்கு உடம்புக்கு என்ன வேணும்னா பணிவு வேணும். அதான் ஆணவத்துக்கு என்ன வேணும்? பணிவு வேணும். சரிங்க. நீங்க செய்யற கர்மம் இருக்குல்ல, அந்த வினை. அந்த வினை நல்வினை தீவன் என்ற ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நல்வினை தீவனை இனிமே எப்படி செய்வீங்கன்னா, இனி என் செயலாவது யாதொன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சாமிகிட்ட ஒப்படைச்சு செய்வீங்க. அப்ப இருவினை ஒப்பு உங்களுக்கு நடக்குது. அப்ப ஆணவத்தினுடைய இயல்பு சிவனடியார்கள் எப்படி இருக்குன்னா, ஆணவம் இருக்கும். அவங்க எப்படி இருக்குன்னா அடங்கி இருப்பாங்க. அப்போ ஒரு சிவனடியார்கள் கர்மா அவங்களுக்கு இருக்கும். அந்த கர்மா அவங்க எப்படி மாத்திக்குவாங்கன்னா, சிவன் பொருட்டு செய்ய ஒரு காரியமா மாத்திக்குவாங்க. எந்த ஒரு காரியத்தையும் சிவன் பொருட்டு செய்யறதா மாத்திக்குவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அறிவில்லாம இருந்தாங்க. சிவபெருமான பத்தி தெரியாம இருந்தாங்க. சிவபெருமான பத்தி தெரியாம இருந்தாங்க. அப்ப இந்த உலகியல்ல சர்வே பண்றதுக்கும் சாமி வேணும். அருளியல்ல சர்வே பண்றதுக்கும் சாமி வேணும். அப்புறம் சொல் தனு, கருண, புவன, போகம் எல்லாம் யாருது? சாமி தான். புறத்தே பார்க்கிற எல்லா உலகமும் சாமி தான். அதான் சுந்தரர் சொல்லுவாரு. மண்ணுலகம் விண்ணுலகம் உம்மதே ஆட்சி. எப்பா உனக்கு விண்ணுலகமும் ஒண்ணுதான் ஆட்சி. இந்த மண்ணுலகத்திலும் ஒண்ணுதான் ஆட்சி. சொக்கா சொக்கா 1000 பொண்ணாச்சு 1000 பொண்ணாச்சு. இந்த மண்ணுலகம் உன்னுடையது ஆட்சி. அப்ப இந்த மண்ணும் ஒண்ணுதான். அவர் சொல்றார், சுந்தரர் ஓப்பனா சொல்றார். அப்ப நீ 2 ஆட்சி நீ தான் வச்சிருக்கிற. அப்ப உண்மை தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடங்குவாங்க முதல்ல. ஆணவத்தால் இந்த உடம்பு அடங்கி நிக்கும். ஆணவம் முதல்ல அடங்கி நிக்கும். அப்ப பணிவு. ஆணவத்தினுடைய அழகு என்னது? பணிவு. அதான் அடியாருக்கு அடியார் பணிதல். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். அப்ப ஆணவத்துடைய இயல்பு என்ன? ஒரு நல்ல அடியார் எப்படி இருப்பார்? பணிஞ்சிருப்பார். அன்பினை யாக்கி அறுத்தி ஒடுக்கி போய் என்னென்ன ஒடுக்குறாங்க பாத்துக்கலாம். ஆணவத்தை ஒடுக்கிடுறாங்க. முதல்ல பணிவு, ஒழுக்கம். அப்போ இந்த சமாதி பாதத்துக்கு வரணும்னாலே உங்களுக்கு இயமம் சரியாக இருக்க வேண்டும். அல்லது நீக்கு நல்லது நீங்க கைகொள்ள வேண்டும். அதான் இயமம். ஒழுக்கம் இல்லாதவங்க இது உள்ள வர முடியாது. அன்பு இல்லாதவங்க அடிப்படையில் இது உள்ள வர முடியாது. சிவபெருமான் அடையணுன்ற கனவே அங்க வரக்கூடாது. அவ்வளவுதான். சாமி அதை தடுத்துருவார், கேட் போட்டுருவார். முதல் பாஸ் இயமம். அப்ப நான் அல்லது நீக்கிறோம். உடம்புல இருந்து தேவையில்லாதெல்லாம் கழிவுலாம் நீக்கிறோம். இது தேவையில்லை. இதால பீடி தேவையில்லை, சிகரெட் தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, சரக்கு தேவையில்லை. இதெல்லாம் ஆபத்து. நம்ம உயிருக்கு கெடுதல். கஞ்சா, அபினு, பாக்கு, புயல, இது வெத்தலை பாக்கு, சுண்ணாம்போட போடக்கூடாது. வெத்தலை பாக்கு நல்லது. சுண்ணாம்பு போட்டுனா மேட்டர் முடிச்சு. பொடி, தீங்கு செய்யக்கூடிய அத்தனை நீக்கிறோம். இது வேணாம் அப்படின்னு நீக்கிறோம் இல்லையா? அதான் பஞ்சமா பாதகம். இது செஞ்சா நம்மளுக்கு ஆபத்து. பழி வரும், நமக்கும் பழி வரும், நம்முடைய சந்ததிக்கும் பழி வரும், நம்ம குழந்தை பாதிக்கப்படும். எல்லா செயலும் பஞ்சமா பாதகம் தான். நமக்கு இழுக்கு வரும், நம்ம வீட்டுக்காருக்கு ஊருக்கு இழுக்கு வரும், ஐயோ நம்ம அப்பா அம்மாவுக்கு இழுக்கு வரும். எந்த ஒரு பதற காரியமும் பஞ்சமா பாதகம் தான். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிற பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, மச்ச மாமிசம் சாப்பிடக்கூடாது, கொன்ன பொருளை தின்னக்கூடாது. இது எல்லாம் இயமத்திலேயே சரிப்பட்டு போயிடும். அவ்வளவுதான். அப்போ அல்லது நீக்கு நல்லது கைகொள்ளுதல். சுத்தமாவறீங்க. சுத்தமாயிட்ட பிறகு திருநீர், ருத்ராட்சம், 5 எழுத்து உங்களுக்கு முதல்ல கிடைக்குது. அப்ப ஏமத்துக்கு வரீங்க. சரி, இது 1 நாள் 2 நாள் கடைபிடிச்சா போதுமா? இல்ல.
வாழ்நாள் முழுக்க இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து கடைபிடிக்க ஆரம்பிங்க. அதுக்கு பேர் நியமம். அப்புறம் நியமத்துல இருக்கும்போது அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, வெளிய ஓடி ஓடி சாமியெல்லாம் பார்க்குறீங்க. அந்த சாமி பார்க்குறீங்க, இந்த சாமி பார்க்குறீங்க, கந்த சாமி பார்க்குறீங்க. எந்த சாமி பார்த்தாலும் கடைசியில ஓஞ்சு உட்கார்றீங்க. அதான் ஆசனம். ஆட்டுக்குட்டி தோள் மேல வச்சுக்கின்னு நான் இவ்வளவு தூரம் வெளிய தேடி இருக்கேன்ற ஒரு ஒரு புத்தி உங்களுக்கு வருது. சாமி உங்களுக்கு உணர்த்துறாரு. மெய்ஞானத்த உணர்த்துறாரு. உட்கார்ந்த இடத்துல இருந்து உட்கார்றீங்க. அப்ப கை அடங்கி, கால் அடங்கி உட்கார்றீங்க. அதுக்கு ஆசனம்னு பேரு. அப்படி கை அடங்கி, கால் அடங்கி உட்கார்ந்த பிறகு இந்த வெஞ்சான உடம்புக்கு எது பிரதானம்னு யோசிக்கிறீங்க? சிரசு பிரதானம். அந்த சிரசுல 2 கண்ணு முக்கியம். அந்த 2 கண்ணுக்கு முன்னாடி மூக்கு இருக்கு. அந்த மூக்குல யாரோ வந்து போறாங்களா? அது யாருன்னு யோசிக்கிறீங்க. அதுதான் பிராணன். வந்து போறது இறைவன்ற அறிவு வந்துருச்சு. அதுக்கு பிராணாயாமம்னு பேரு. அப்ப ஆசனத்துல நீங்க ஒரு விஞ்ஞானத்த கண்டுபிடிச்சீங்க. அப்ப இந்த உடம்புக்கு ரட்சிக்கிறதுக்கு ஒரு பொருள் வேணும். அதுதான் மூச்சு. அந்த மூச்சு தான் கடவுளா இருக்கிறார். அந்த மூச்சு தான் இறைவன். காற்றே கடவுள்னு உணர்றீங்க. அதான் பிராணாயாமம். பிராணாயாமத்த அப்போ வந்து போறது இறைவன் தான்ற அறிவு வந்த பிறகு பிராணன நீங்க வீண் பண்ண மாட்றீங்க. ரொம்ப அன்பா என்ன பண்றீங்க மூச்ச? ஆம போல வாங்கி, ஆம போல அடக்கி, ஆம போல என்ன பண்றீங்க? மெதுவா பண்றீங்க. யார் ஒருத்தர் தன்னுடைய மூச்ச சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்களோ, அவங்க பிரத்யாகாரத்துக்கு வந்துட்டீங்க. அது ஆகாரமா ஆயிடுது. இனி மூச்ச வீண் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மூச்சும் முக்கியம். அப்ப இந்த பிராணன சாப்பிடுற காலம் 3ல இருந்து 5க்குள்ள நல்லா இருக்கு. நல்ல பிராணன எடுத்து சாப்பிடலாம். மாலையில 6ல இருந்து 7க்குள்ள இந்த பிராணன பானம் பண்ணலாம். இந்த பிராணன பானம் பண்ணக்கூடிய நேரம் நல்லா ஒதுக்கியிருக்காங்க பெரியவங்க. நல்லா இருக்கும் இந்த பூமி சூழல்ல. பூமி இரவும் பகலும் சந்திக்கிற நேரம் 6 டூ 7. காலையில பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரங்கள்லாம் நல்ல பிராணன நுரையீரல் நல்லா அழகா வாங்கி பிராணன சாப்பிட்டு பசியாத்திக்கலாம். அப்ப இந்த 2 கலைய நீங்க என்ன பண்றீங்க? பிராணாயாமத்தையும், பிரத்யாகாரத்தையும் பிராணன வீண் பண்ணாம இந்த கலையில நீங்க வல்லவரா மாறுறீங்க. அப்ப மூச்ச வீண் பண்ண மாட்டேன்றீங்க. எப்ப மூச்ச புடிச்சீங்களோ, அப்ப காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவு உங்களுக்கு வந்துச்சு. எப்ப காற்றை பிடிச்சீங்களோ, கூற்றுவன் வந்து உங்கட்ட நிக்க மாட்டான். ஏமா உங்க கை கட்டி நிப்பான். ஏன்னா மூச்சைய பிடிச்ச உங்ககிட்ட யாரும் வந்து நிக்க முடியாது. யாரும் நிக்க முடியாது. சாமிய புடிச்சிட்டீங்க. இது எல்லாம் குருநாதருடைய அருளால நடக்குது. அப்ப பிராணாயாமம் உங்களுக்கு கிஃப்ட் கிடைச்சிச்சு. அடுத்து பிரத்யாகாரன்ற பயிற்சி உங்களுக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் கிடைச்சிச்சு சாமி. ஆனா என் இந்திரியம் வெளிய போய்க்கின்னு இருக்கு சாமி. அப்ப தாரணையில உங்களுக்கு புருவ மத்தியம் கிடைக்குது. திருவடி கிடைக்குது. டார்கெட் கிடைச்சிருச்சு. இப்ப இலக்கு சொன்னாங்கல்ல. எது இலக்கு நமக்கு? எது இலக்கு? மெய், வாய், கண், மூக்கு, செவி. வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம். லிங்கம். ஊறு, ஒலி, ஓசைன்னு சொல்லக்கூடிய அந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். 96 தத்துவமும் 36 தத்துவம், 24 தத்துவம், 96 தத்துவம். எல்லா தத்துவமும் புருவ மத்தியில வந்து நிக்குது. தத்துவங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. தெரிஞ்சுக்கின்னு அத நம்ம படிச்சுக்கின்னா படிச்ச கர்வம் தான் வரும். ஊர் ஃபுல்லா தத்துவங்கள சொல்லுவீங்களே கண்டி ஊர் போய் சேர மாட்டீங்க. தத்துவம் படிச்சுட்டேன்ற கர்வம் மட்டுமே இருக்குமே தவிர, தத்துவம் சொன்னத செய்ய மாட்டீங்க. அவ்வளவுதான். அப்போ சித்தாந்த ஆசிரியருக்கும், சித்தாந்தத்த படிச்சுட்டு தெளிஞ்சு உடனே பயிற்சி செஞ்சவருக்கும் வித்தியாசம் என்னன்னா, தத்துவத்த படிச்சவரு தன் தலைவனை அறிய மாட்டார். தத்துவத்த படிச்ச கர்வம் மட்டும் தான் இருக்கும். 96 தத்துவங்கள். மாயை, அசுத்த மாயை, நல்வினை, தீவினை, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் இப்படி நிறைய தத்துவங்கள்லாம் படிச்சுப்பா கடைசியில ஏன்டு இதுதான். போனாரு சரி. நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு கத்துக்கினாரு சரி. ஆனா நீச்சல் அடிச்சாரா? இதான் கேள்வி. அப்ப 96 தத்துவங்களும் அங்க என்ன ஆகும்னா, உங்களுக்கு தெரியுன்ற கர்வத்த தான் ஏற்படுத்தும். தெரிஞ்ச பிறகு என்ன செய்யணும்னா, அதையும் கடந்துடணும். திருவடி கிடைச்ச பிறகு. அது சொல்ற இடத்துக்கு போயிடணும். 96 முடியிற இடம்னு சொல்லுவாங்கல்ல. அதான் புருவ மத்தியம். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா 96 முடியிற இடம் அங்கதான். முடிஞ்சு போச்சு கதை. இதெல்லாம் படிக்காமலே நான் இங்க வந்துட்டேன். ஆமா பிஹெச்டிக்கு வந்துட்டேன். நீ செஞ்ச புண்ணியத்தினால இங்க வந்துட்டேன். 14 சாஸ்திரமும் படிக்காமலே நீ வந்துட்ட. காரணம் என்னன்னா, ஏற்கனவே நீ போன ஜென்மத்துல நீ செஞ்சிருக்கணும். இல்லன்னா அந்த புருவ மத்தியத்துக்கு நீ வர முடியாது. விட்ட குறை தொட்ட குறைன்றாங்கல்ல. மேபி படிச்சிருக்கலாம். 14 சாஸ்திரத்துக்காக உழைச்சிருக்கலாம். விட்ட குறை தொட்ட குறை இருக்கலாம். அதனால தான் டைரக்ட்டா உங்களுக்கு புருவ மத்தியம் கிடைச்சிச்சு. டைரக்ட்டா உங்களுக்கு புருவ மத்தியம் கிடைச்சிருச்சு. அப்ப கிடைச்சத நீங்க தக்க வச்சுக்கணும்ல. ஏன் எதுக்குன்னு தெரியாமல பண்றவங்க இருக்கவே செய்றாங்க. அதனுடைய அருமை தெரியாம. அதாவது பன்றி கையில முத்து கிடைச்ச மாரி. சில பேர் கண் இருந்தும் குருடனா இருக்கிறான். காது இருந்தும் செவிடனா இருக்கிறான்ற செய்தி தெரியும்ல உங்களுக்கு?
அப்ப அன்பினை யாக்கி அறுத்தி ஒடுக்கி இப்ப எதெல்லாம் ஒடுக்கணும்னு நம்ம பார்த்துட்டு வரோம். ஆணவம் ஆக்கி உடம்ப ஆணவத்துல எப்படி ஒடுக்கிட்டோம், பண்பா ஒடுக்கிட்டோம்னு சொல்லிட்டோம். அப்புறம் கண்மத்தை ஒடுக்கிட்டோம். அப்புறம் மயக்கத்தை ஒடுக்க போறோம். எப்படி மயக்கத்தை ஒடுக்குறது? நல்லது கெட்டது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நல்லது கெட்டது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் தெரிஞ்சு போச்சு. பிரத்யாகாரம் தெரிஞ்சு போச்சு. தாரணை, புருவ மத்தியமும் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் புருவ மத்தியில தெரிஞ்ச பிறகு எதை டார்கெட்டா வைப்பீங்க? எல்லாம் வல்லவனை எப்படி நீங்க கற்பனை பண்ணுவீங்க? புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாய் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இடித்த முடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தை. அப்போ தியானத்துல சாமியோட திருவுருவ சிந்திக்கிறீங்க. அருவுருவம், திருவுருவம். அதான் இலக்கு. நமக்கு இலக்கு என்னது? அப்போ அன்பினால் அவனுடைய தாளை வணங்கி, ஆங்சியில் வணங்கி வணங்கி அவனோடு ஒன்றாய் கலந்தார்களே. இந்த பாடல் சொன்ன அன்பினை யாக்கி அறுத்தி ஒடுக்கி போய் கொம்பேறி, கொம்பு ஏறி, அந்த கொம்பு எங்க? கொம்போட முனை எங்க இருக்கு? கொம்பேறி மூக்கன்னு சொல்லுவாங்க. பாம்பு பேர் அது. அப்போ சமாதி பாதத்துல இடுப்பை கடந்து, அதுக்கப்புறம் வயிறுன்ற பெரிய டிபார்ட்மெண்ட்டை கடந்து, இதெல்லாம் உலகங்கள். ஒவ்வொன்றும் உலகங்கள். நம்ம நினைக்கிற சாதாரண உலகம். அவ்வளவு சீக்கிரம் இடுப்பை கடக்க முடியாது. அத்தனை அவஸ்தை இருக்குது அங்க. மலம் இருக்கு, சுக்கிலம் இருக்கு, சுரோனியம் இருக்கு, வாயு அவஸ்தை இருக்குது. இத்தனையும் இடுப்புல இருந்து கடந்து வயிறுக்கு வரணும். வயிறுனா பசி, கவான் பசி வந்தா 10ம் பறந்துடும். அவ் அன்பினாலே பிற ஆசைகளை ஒழித்து, பிற ஆசைகள்னா என்ன? நிச்சயம் உடல் பற்று இருக்கும். நம்ம எல்லாம் மேனேஜ் சோசியல் அனிமல் தானே. இயல்பலாவே நம்ம மிருகங்கள் தானே. பார்த்த உடனே எங்க பார்ப்போம்? டக்குன்னு மார்பை தான் பார்க்க சொல்லும். இல்லைன்னா இடுப்பை பார்க்க சொல்லும். ஆண்களுக்கு இடுப்பு, பெண்களா இருந்தா இடுப்பு பார்க்க சொல்லும். கண்ணு அங்கதான் போவோம். முதல்ல அதை கட்டுப்படுத்த முடியாது. அதை கட்டுப்படுத்த முடியாது. காதலுக்கும் காமத்துக்கும் என்ன கிடையாது? கண்ணு கிடையாது. அதோட இயல்பு அது. அது அங்கதான் நிக்கும். பாதரசம் ஒட்டாது. அது போலதான் நிக்கும். அது போலதான் மனசு என்ன பண்ணும்? அங்கதான் போய் நிக்கும். எந்த ஆணாக இருந்தாலும் எந்த பெண்ணாக இருந்தாலும் அங்கதான் போய் முடியும். அப்போ மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் நம்ம தெளிகிறோம். இது சித்தப்பா பொண்ணு, இது பெரியப்பா பொண்ணு, இது நண்பர், இது தோழி, இது மேலதிகாரி, இவங்க கூட நம்ம வச்சுக்க கூடாது, இவங்க மேலவங்க, இவங்க கீழவங்க. அப்ப எது சொல்லுது? சித்தம் சொல்லுது, புத்தி சொல்லுது. ஆனா உள்ள இருக்கிற மூலாதாரத்துக்கு அது தெரியாது. மூலாதாரத்துக்கு அது தெரியாது. 1000 ஆம்பளைங்க இருக்கிற ஒரு சபையில ஒரு பெண்ணு ஒரு கொலுசு போட்டு வந்துட்டாலும் எல்லாம் திரும்பி தான் பார்ப்பாங்க. அது இயல்பு. நீங்க பேருந்துல போனீங்கன்னா உங்களை எல்லாரும் முறைச்சு பார்ப்பாங்க. ருத்ராட்சம் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேற மாதிரி பார்ப்பாங்க. நீங்க ஒரு காட்சி பொருள் மாதிரி தான் இருப்பீங்க. இப்படி திருப்பீங்க, அப்படி திருப்பீங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி இடம், ஒரு இரிட்டேட்டிங் ஆகும். அப்புறம் போனா போதுன்னு விட்டுருவீங்க. பார்த்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. இதை வச்சு நம்ம ஒரு சரி பார்த்தா போ அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருவீங்க. அதுல ஒரு பெருமை வேற. என்னையே எல்லாம் பாக்குறாங்க. கொடுமை 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 இதெல்லாம். அப்போ இதை கடக்கணும். இந்த உடம்புன்றதை கடக்கணும், இடுப்புன்றதை கடக்கணும், அதுக்கப்புறம் வயிறுன்னு சாப்பாடு, தீனி மேல உள்ள நாட்டத்தை கடக்கணும், அதுக்கப்புறம் சொகுசு, மயக்கம். மயக்கம்னா என்ன? சொகுசா இருக்குது, சுகமா இருக்குது. அது சொகுசா இருக்குது. அந்த 3 டிபார்ட்மெண்ட் கடக்கணும். இவ்வளவும் கடந்து பிராண அவஸ்தை இருக்குது. மகேஸ்வரன் அதாவது தொண்டைக்குழி இருக்குது. இவ்வளவும் கடக்கணும். கடந்து வந்து அதுக்கப்புறம் ஆங்ஜால இருக்கக்கூடிய, ஆங்ஜான்னா புருவ மத்தியம். அங்க சதாசிவமும் மனோன்மணியும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல பணியணும். அப்படி பணிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? திருவடியை அடைய முடியும். அப்ப அன்பினாலே அடைய போறோம். அப்போ பிற பொருள்கள் மேல நம்ம அன்பு வைக்கிறது சரியா அப்படின்னா, பிற பொருள்கள் மேல ஒட்டி ஒட்டாம இருக்கணும். தாமரை இலை போல ஒட்டி ஒட்டாம இருக்கணும். அவ்வளவுதான். இதுதான் செய்தி. இந்த செய்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன். இப்போ மாணிக்க வாசகனார் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்துட்டு அடியேன் வைத்திருக்க இந்த தலைப்பு நிட்டை கைகூடும். இந்த பாட்டுக்கு தலைப்பே நிட்டை கைகூடுன்னு போட்டிருக்காங்க. நம்பனை ஆதியை நான்மறை ஓதியை உயிர்களுக்கெல்லாம் நம்பிக்கை துணையாக உள்ள மூல முழுமுதல் கடவுளை, நான்மறை ஓதியை வேதம் 4னையும் விரித்துரைக்கும் பரமனை,
செம்பொன்னின் உள்ளே திகழ்கின்ற சோதியை சிறந்த பொன் போலும் ஒளி வீசுகின்ற வடிவினனை அன்பினையாக்கி அறுத்தி ஒடுக்கி போய் அவன் மேல் கொண்ட அன்பை பெருகச் செய்து வீணான ஆசைகளை விட்டு ஒழித்து விட்டு கொம்பேறி மூலாதாரத்தில் இருந்து பிராணனை மேலே உச்சியில் சகசரா தலத்தில் ஒருத்தி நிறுத்தி கும்பிட்டு தியானித்து கூட்டமிட்டார் நிட்டையில் கூடி இருந்தார்களே. அப்ப நிட்டை கூடல் வச்சேன். முதல் நிட்டை கூடல்னு வச்சேன். நிட்டை கூடல் இது என்னன்னு தெரியல, இந்த சொல்ல இருந்தாலும் வச்சுட்டானே. நிட்டை கூடலுக்கு வந்துருங்க, நிட்டை கூடலுக்கு வந்துருங்க, நிட்டை கூடலுக்கு வந்துருங்க. கொம்பேறி கும்பிட்டு கூட்டமிட்டாரே, நிட்டையில் கூடி அமர்ந்து இறைவனை அடைந்தார்களே. தலை சுத்தலா போச்சு எல்லாருக்கும். இது எதுக்கு இந்த நெட்டை கூடல் வச்சார்? எதுக்கு இந்த நெட்டை கூடல் வச்சார்? முதல்ல வலிக்குதுக்கண்ண பார்க்கும்போது அங்க பட்டமல்லம்மா சொல்லுது. என்னால பார்க்க முடியல, என்ன அது அப்படின்னு கேக்குது. அப்பனா முதல்ல பாக்குது. சாமி அறிமுகப்படுத்தி வைக்கிறோம் நம்ம. கண்ணெல்லாம் வலிக்குதுப்பா, நீ சொல்ற மாதிரி செஞ்சு பார்த்தேன் அப்படின்ச்சு. அப்போ உங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தாத கல்வி, உங்களுக்கு உங்களுடைய திருவடியை அறிமுகப்படுத்தாத எந்த ஒரு ஞானம் கிடையாது. நீ என்ன எழுதி என்ன பிரயோஜனம்? திருவடியை காண்பிக்காத ஞானமா? உண்மையை சொல்லாத ஒரு நாதமா? நாதம் இல்லையே. அதான் பகிரங்கமா வச்சேன். இப்படியே பாடி பஜனை பண்ணிட்டு ஏமாத்திட்டு போக கூடாது. நம்ம ஏமாத்துறோம். ஏன்னா வியாபாரிக்கும் விபச்சாரிக்கும் ஆச்சாரியருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு வியாபாரிக்கும் ஒரு விபச்சாரிக்கும், சாமியை காமிச்சு ஏமாத்துற ஒரு விபச்சாரிக்கும், ஒரு வியாபாரிக்கும், ஒரு சிவாச்சாரியர் சத்தியமான உண்மையை சொல்லக்கூடிய ஒரு சிவாச்சாரியருக்கும் வித்தியாசம் இருக்கு. வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், எதையும் எதிர்பார்க்காமலே இறைவனை தொட்டு காண்பிக்கக்கூடியவர்கள் தான் ஞானிகள். ஆமா, பகிரங்கமா சொல்லுவாங்க. போதும், அலைஞ்சது போதும், என் செல்லம் வா, தலையை கோதி முத்தம் கொடுத்து அரவணைச்சு போதும் வா, பட்டதே போதும் வா. ஐயோ புறப்பூசையில போயிட்டியா வா, எங்க ஓடி ஆட்டுக்குடி தோல் மரத்து எதுக்கு ஓடனப்பா? எல்லாம் வேணும். பட்டு 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 தெளிஞ்சு சரி ஓடு, உடம்பால என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய். அப்புறம் ஆஞ்சிருவேன், அப்புறம் ஓஞ்சிருவேன். வழி பாடு, சரியின் வெற்றி வழிபாடு. எது வழி? கொம்பேறி கும்பிட்டு கூட்டமிட்டார். எங்க கும்பிடணும்? கொம்பேறி கும்பிடணும். கொம்பு ஏறி எங்க கும்பிடணும்? கொம்பு எது? வஜ்ரமா இருக்கிற முதுகெலும்பு தான் கொம்பு. அந்த கொம்பு நல்லா நின்னா போதும். அதுதான் நல்லா உட்காந்து பழகுங்க. சமாதியில ஒரு காலை மேல தூக்கி போட்டு முதுகெலும்பு நேரா வச்சு பழகுங்க. அந்த கொம்பு நல்லா நிக்கணும். அந்த கொம்பு நல்லா நின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அதான் தூலன்னு சொல்லுவாங்க. அந்த அதாவது தூளமாட்டம் நிக்க, அதாவது உத்திரம், நமக்குள்ள உடம்புக்குள்ள உத்திரம். அந்த உத்திரம் நல்லா வளையக்கூடாது, கூணக்கூடாது. நல்லா நின்று உட்காந்து பழக்கப்படுத்திக்கணும். நல்ல ஜீவ சமாதி போய் பாருங்க. அவர் உள்ள ஐக்கியம் ஆயிட்டாருன்னா கழுத்து வலையும், கை வலையும், முதுகு வலையும், எல்லா வலையும் அழகா அப்படி உட்காந்தபடி தூங்குற மாதிரி இருக்கும். அதான் சமாதி. சமாதினா என்ன? செத்து போறதா? சமாதினா செத்து போறது கிடையாது. ஆதியோடு சமமாக இன்புற்று இருத்தல். எழுதிக்கங்க. நம்மை ரட்சிக்கிற இறைவனோடு இரண்டரை கலந்திருத்தல். எப்படி கலந்திருக்கிறது? அதான் சொல்றாங்க. கொம்பேறி கும்பிட்டு கூட்டமிட்டாரே, அவரோடு அடைந்து வணங்கி அவனோடு ஒன்றாய் கலந்திருந்தார்களே. அப்ப இதுதான் செய்தி சாமி. அப்ப நீங்க செஞ்ச புண்ணியத்தினால அந்த கொம்பேறினா அந்த முதுகெலும்புல லாஸ்ட் மணியில இடுப்பை கடந்தீங்க, அதுக்கப்புறம் வயிறை கடந்தீங்க, அதுக்கப்புறம் மார்பு கடந்தீங்க, அதுக்கப்புறம் தொண்டைக்குழியை கடந்தீங்க, அதுக்கப்புறம் அந்த முதுகெலும்புனால எங்க வந்துட்டீங்க? கொம்பேறி வந்துட்டீங்க. கீழ் வீட்டுல இருந்து மேல் வீட்டுக்கு வந்தீங்க. பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு வந்துட்டீங்க. பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு வந்துட்டீங்க. அந்த மெய்யூருடைய தரிசனம் தான் புருவ மத்தியம். போச்சுரா. ஆமா, எவ்வளவு உண்மை இல்ல? சிவபெருமான். சிவசிவா.
அப்ப நிலையில்லாதது அப்படின்னா அந்த கீழ் வீட்டுல இருக்கிற இன்பங்கள் எல்லாமே நிலையில்லாது. அப்ப இடுப்புல பாக்குறோம் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். எல்லா பெண்களையும் புணர முடியாது. வாய்ப்பே கிடையாது. சான்ஸே கிடையாது. ஆனா பாழா போன மனசு என்ன பண்ணும்? பாக்குறதுக்கெல்லாம் ஆசைப்படும். எல்லா ஆண்களையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அங்கலாப்பு என்ன பண்ணும்? வாயில போட்டுக்கணும். எல்லாரையும் புடிச்சு என்ன பண்ணும்? தின்னணும். வெறி. அது முடியுமா? முடியாது. அப்ப ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்னு முடிவு பண்ணாங்க. அப்ப இடுப்பு கிடக்கிறதுக்கு வழின்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அது அங்கலாப்பு முடியாது. எல்லா பெண்களையும் முடியாது. ஆனா மனசு ஆசைப்படும். மனசுடைய வேலையே என்னன்னா எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டு வைப்பான். முதல்ல காமிச்சுக்கணும். தான் ஹீரோன்னு காமிச்சுக்கணும், தான் ஹீரோயின் காமிச்சுக்கணும் அவ்வளவுதான். இந்த வம்புல மாட்டாம கடந்துடணும் அவ்வளவுதான். கடந்து போயிடணும். அந்த புறத்துல 2000 மனைவிகள்லாம் இருந்திருக்காங்க முகலாய காலத்துல. படிச்சீங்கன்னா தெரியும். சிரிப்பா இருக்கும். பெரிய சாம்ராஜ்யம் பெரிய பெரிய அந்த புறம்னு ஒண்ணு இருக்கும். கட்டின மனைவி ஒண்ணு இருப்பாங்க. அங்க கை பிடிக்கிறதுல கால் பிடிக்கிறதுல இருந்து எல்லா விதமான அந்தரங்க வேலை செய்யறதுக்கு அந்தரங்கத்துல பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்தரங்க பெண்கள்னே பேரு. மனைவிமார்கள்னு சொல்லுவாங்க. பட்டத்து ராணி இருப்பாங்க. இருந்தாலும் அங்க போய் அனுபவிக்க வேண்டியது அனுபவிப்பார் அரசர். ஏன்னா அவருக்கு ஒரு ரிலீஃப் தேவைப்படும். அந்தப்புறத்துல இருக்கிறாரு அரசர்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு நல்லா தெரியும். தன்னுடைய மனைவி கிட்ட இருக்குதான் எல்லார்கிட்டயும் இருக்குதுன்னு நல்லா தெரியும். தன்னுடைய ராணி கிட்ட இருக்குதான் எல்லார்கிட்டயும் இருக்குன்னு தெரியும். அவர் இடுப்புல இருந்து கடந்துட்டாருன்னா அவர் ஞானி ஆயிடுவார். ஒரு அரசன் அந்தப்புறத்தை தவிர்த்து தன் சக்தியை மேல் நோக்கி செலுத்திட்டாருன்னா அவரு கிங். உண்மையிலே கிங் அவரு. மாட்டிக்கினாருன்னா பிரச்சனை ஆயிடும். அவ்வளவுதான். தெரியும். ஓட்டப்பானையில் தண்ணி ஊத்துனா என்ன ஆகுன்னு தெரியும். அது ரொம்ப ஆகுதுன்னு தெரியும். அது ரொம்ப ஆகுதுன்னு தெரிஞ்ச ஊத்திக்கினே இருந்தா என்ன ஆகுன்னு நல்லா தெரியும். அப்போ ஒரு அரசன் தெளிஞ்சிருவான். இது நிறையாது. இது முடியாது. இன்னும் யாரும் புணர்ந்து வெற்றி பெறவே இல்லையா? இன்னும் யாரும் புணர்ந்து வெற்றி பெறவே இல்லை. அந்த உண்மை தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? அழகா விலகிடுவாங்க. அப்ப இடுப்புல இருந்து கிடைக்கக்கூடிய சிக்கல்ல இருந்து மீண்டு வந்துருவாங்க. அப்பா போதும்டா சாமிக்கு இது நிறைவேறாது அப்படி. சுக்கிலும் சுரனும் முடியாத காரியம். இது அப்படியே நிறுத்து போதும். வாரிசு உண்டாக்குனியா அதோட முடிச்சுக்க. அவ்வளவு தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் தீர்ந்து போச்சு. அவ்வளவுதான் இடுப்போட மேல முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதையும் கடந்துடணும். எவ்வளவு அவஸ்தை இல்ல சிவபெருமான். ஆனா மயக்கம் போல. 2வது கர்மா. அதான் வயிறு தீனி. அப்ப தீனி மேல இருக்க நாட்டத்தை குறைச்சு அதை சரி பண்ணி அதை சரி செஞ்சு அந்த நாட்டத்தை ஒழுங்கா உணவு முறையை மாத்தி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? வந்திருப்போம். இவ்வளவுதான் செய்தி. அப்போ கொம்பேறின்னா அந்த முதுகெலும்பு தான் கொம்பு. அந்த கொம்புல இருந்து நம்ம என்ன பண்றோம்? கீழ் வீட்டுல இருந்து மேல் வீட்டுக்கு வர போறோம். கீழ் வீட்டுல இருந்து மேல் வீட்டுக்கு வர போறோம். ஒவ்வொரு வீடா கடக்க போறோம். கடந்து வந்து கடைசியில அந்த உச்சமாக இருக்கக்கூடிய ஞானிகள், சித்தர்கள், ரிஷிமார்கள், 63 நாயன்மார்கள், பெரிய பெரிய அருளாளர்கள் எல்லாம் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இந்த உடம்பால கிடைக்கக்கூடிய அவஸ்தை பெரிய அவஸ்தைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடா கடந்துட்டாங்க. இடுப்ப கடந்தாங்க, வயிற கடந்தாங்க, மார்ப கடந்தாங்க, தொண்டைக்குழிய கடந்தாங்க. கடைசியில எஞ்சான உடம்புக்கு சிரசை பிரதானம் முடிவு பண்ணாங்க. அந்த சிரசுல வலது கண்ணு சூரியன் முடிவு பண்ணாங்க. இடது கண்ணு சந்திரன் முடிவு பண்ணாங்க. இது 2 கொண்டு போய் சேர்த்தாங்க. புருவ மத்தியில வச்சாங்க. அதான் அக்னிஸ்தானம்னு வச்சாங்க. அப்ப ஒரு நிறைவான விஷயத்தை அடைஞ்சாங்க. அங்கதான் அமுது சுரந்தது. போன பாடல்ல பார்த்தோம். அப்புறம் அமிழ்துன்றது முழுநீர்ன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட கொம்பேறி கும்பிட்டு கூட்டமிட்டாரே அங்கு அவனோடு ஒன்றாய் கலந்தார்களே. அப்போ ஆ வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டி வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவேன் என்று மாணிக்கவாசகர் சொன்னார்ல. அவனோடு இரண்டரை கலந்து இன்புற்று இருந்தார்கள். அப்படிதான் சித்தன்மார்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் கோயிலை கண்டுபிடிச்சாங்க. தான் கண்டுபிடித்ததை எப்படி இந்த மண்ணுக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த புருவ மத்தியிலே தியானித்து இரண்டரை கலம் சிவோகம் நிலைமை அடைந்தவர்கள். பொய்மையே பேசி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சேவதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையில் உன்னை சிக்கென பிடித்தேன் எங்க எழுந்து அருளுவதுன்னு இனியே அந்த செம்பொருளை பிடிச்சாங்க. அது என்ன பண்ணுச்சு? அஹ் அதாவது காந்தகம் தன்னோடு ஒட்டிய துரும்பு இரும்பு துண்டு என்ன பண்ணிடுச்சு? காந்தகமா மாத்திடுச்சு. அதனால நான் பாவி, நான் அப்பேற்பட்டவன், இவ்வளவு துரோகம் பண்ணிருக்கிறேன்,
இவ்வளோ கொடுமைலாம் பண்ணியிருக்கிறேனேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. அவ்வளவும் வருத்தப்படாதீங்க. எப்பேர்ப்பட்ட பாவியா இருந்தாலும், அந்த பாவத்தை பொசுக்கி, மனம் திரும்புதல்ன்னு சொல்றாங்கல்ல. மனம் திருந்தி, இனி பஞ்சமா பாதகத்துல ஈடுபட மாட்டேன். இனி உயிருக்கு தீங்கு செய்யற எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணி, இதெல்லாம் திருந்தி, அவனுடைய திருவடிக்கு வருகிறதோ, அவருக்கு குருநாதர் ஆசீர்வாதம் உண்டு. அவன் குரு அருளாலே திருவருள் நிச்சயம் காண முடியும். அவர் ஒவ்வொரு இடத்தையும் விலக்கி, முதுகெலும்புன்ற அந்த கொம்பு ஏறி, முதுகெலுன்ற கொம்பு ஏறி உச்சியில கொடியேற்றக்கூடிய அந்த உருவ மத்தியத்தை எல்லோரும் தொட முடியும் என்று சொல்லி, திருவருள் கருணையை நம்ம அடையலாம் என்று சொல்லி அவர் வந்து வழிகாட்டுவார். அவர்தான் குருநாதர். நம்முடைய மயக்கத்தை தீர்த்து வைப்பார். இந்த மயக்கத்தை தீர்த்து வைக்கிறவர் தான் ஆச்சாரியார். இவர்தான் சிவாச்சாரியார். இவர்தான் சிவாச்சாரியார். மத்தவங்க எல்லாம் சிவாச்சாரியார் கிடையாது. நம்மள அப்படியே ஒரு மயக்கத்திலேயே வச்சு காலகாலமா வச்சு நம்மள அப்படியே பார்த்துட்டு, நல்லா இருக்கீங்களா? அப்படியே வச்சிருக்காங்கன்னா, அவங்க எப்படிப்பட்ட ஆள் அவங்க? ஏன் ஒண்ணு ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. அப்படிப்பட்ட உத்தமமான பாடல் தான் இந்த பாடல் என்று சொல்லி, மீண்டும் அந்த ஒரு பாடலை பாடி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். நம்பனையாதியை நான் மறைவோதியை செம்போனின் உள்ளே திகழ்கின்ற சோதியை அன்பினையாக்கிய அருத்தி ஒடுக்கி போய் கொம்பேறி கும்பிட்டு கூட்டமிட்டாரே. அண்ணாமலை யாருக்கு அரோகரா? அங்கதான் அண்ணாமலை இருக்குது. அங்கதான் உண்ணாமலை அம்மன் இருக்குது. அந்த சோதி அங்கதான் நம்ம போய் பார்க்க முடியும். வேற எங்கேயும் நம்ம என்ன பண்ண முடியாது, போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லி, இதுகாரம் பொறுமையாக கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு இந்த செய்தி இதுல ஏதாவது ஏதாவது இருந்தால் அந்த கட்புலன் வாயிலாக அடியனை தொடர்பு கொண்டு, இந்த கொம்பேறி அந்த முதுகெலும்பு எப்படி நேரா வைக்கிறது, எப்படி இந்த ஒவ்வொரு வீட்டையும் கடக்கிறன்ற வித்தையை கண்டுபிடிச்சு, மேல அண்ணாந்து அழகா பார்த்து, மேல் வீட்டுல எப்படி இருக்கின்ற ரகசியங்களை வந்து பகிரலாம் என்று சொல்லி, நெட்டை கோடல்ன்ற ஒரு தலைப்புல 4:10க்கு ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கோம். அந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிதம்பரத்துல இருந்து பெல் ஒலிக்கும். இந்த உண்மையை நீங்க அங்க பார்க்கலாம். இந்த உண்மைய அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். 4:10க்கு வந்தீங்கன்னா, அந்த சென்முத்திரையில வச்சுக்கிட்டீங்கன்னா, தசேந்திரியங்கள் அடங்கி நிக்கும். திருவருள் கருணையினால நம்ம என்ன பண்ணலாம்? அந்த உச்சத்தை அடையலாம். அப்படின்னு சொல்லி வந்துருங்க. 4:10க்கு வந்தீங்கன்னா, மிகப்பெரிய உண்மைய நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ செய்திய கேள்விப்பட்டுட்டீங்க. திருவடி எதுன்னு தெரிஞ்சு போச்சு. பூர்வ மத்தியம் தான் தெரிஞ்சு போச்சு. பூர்வ மத்தியம் எதுன்னு தெரிஞ்ச பிறகு, அது உட்கார்றது எப்படி, செய்றது எப்படின்றத நாங்க 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கோம். அந்த நிகழ்ச்சியிலயும் வந்து பயிற்சி பண்ணுங்க. முதல்ல ஆரம்பத்துல கண்ணு வலிக்கும். பின் மண்டையில தண்ணி ஈரம் கொத்துன மாரி இருக்கும். அப்புறம் வந்து சாமியோட திருவடிய முதல் முறை பார்க்குறீங்களா? இருவினை உப்பு நடக்கும். கண்ணுலருந்து உப்பு தண்ணியா வந்து ஊத்தும். சரியா? இதையெல்லாம் நீங்க கடக்க வேண்டியது இருக்கும். ஆரம்ப கட்டத்துல இப்படிலாம் இருக்கும். இத காண்பிக்காத ஒரு ஆச்சாரியார் இல்ல. அவர் ஆச்சாரியரே கிடையாது. ஏன்னா, இந்த உண்மைய வந்து சொல்லணும். அவங்க வந்து பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு நிச்சயம் சொல்லணும். பாத்திரம் அறிந்து பிச்சை எடு. பாத்திரம் அறிந்து பிச்சை எடு. யாருக்கு பிச்சை எடுன்னா, இவங்கள அதாவது உடம்பாலே, மனசாலே எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன்னு அப்படி உறுதி சொல்றவங்களுக்கு தொட்டு காண்பாங்களாம். சரியா? ஏன்னா அப்படிப்பட்ட வித்தை இது. திருவருள் கருணை இது. அழுது அழுது அந்த இடத்துல சாமி, நாங்க இவ்வளவு அவஸ்தைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி திறந்து உண்மையை உணரும்போது, நம்ம வந்து யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. உடம்பளவுலயும், மனசளவுலயும், உயிரளவுலயும் எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன்னு சொன்னா, சாமி அங்க வந்து வந்து நின்னு முன்ன நின்னு வந்து நம்மள கூட்டு போவார் உள்ள பூர்வ மத்தியத்துல. ஆமா. அப்படி நீ ஏதாவது களங்கம் பண்ற, கொடுத்த வித்தைய தவறா பயன்படுத்துறேன்னு சொன்னா, சாமி அங்கேயே பிரேக் பண்ணிடுவார். உள்ள வச்சிருக்காரு. மனசாட்சின்ற ஒரு கோலம் வச்சிருக்கிறாரு. எதுபடி நடக்கணும்னு அவருக்கு சாமிக்கு தெரியும். உங்கள பரிபூர்ண விடுதலை குடுப்பார். உடம்புகிட்ட இருந்து விடுதலை வாங்கி தருவாரு. மனசுகிட்ட இருந்து விடுதலை வாங்கி தருவாரு. அப்புறம் மயக்கத்துல இருந்து விடுதலை வாங்கி தருவாரு. ஆண், பெண் பேதத்துல இருந்து விடுதலை வாங்கி தருவாரு. பால் உணர்ச்சியில இருந்து விடுதலை வாங்கி தருவாரு. இந்த உலகம் நினைக்கிற பெரிய பெரிய வித்தைகள்ல இருந்து, பெரிய பெரிய மாயைகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை வாங்கி தருவாரு. இது போதாதா? இந்த விடுதலை நீங்க பெற்றனாலே ஒரு உண்மை நீங்க புரிஞ்ச ஒரு நடமாடும் தெய்வமா மாறுவீங்க. நீங்க எல்லாரும் ஒரு கலங்கரை விளக்கமா இருந்து, உங்களை நாடி வரக்கூடிய எல்லா உயிருக்கும் ஒரு வழிகாட்டியா நீங்க எல்லாம் அமைவீங்கன்னு சொல்லி, இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்லஃதுறும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால்
அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல் முறையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு நிட்டை கூடல், அதாவது திருவடி படிதல் என்கிற நிகழ்ச்சியும் தவ பயிற்சியும், பிறகு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழ் நிகழ்ச்சியும், பிறகு 9:50க்கு சிதம்பர ரகசியம் உள்முக பயணம் என்கிற அகப்பூசை நிகழ்ச்சியும் இருக்கிறது என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியில் தவறாமல் அடியார் பெருமக்கள் வந்து கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி விடைபெறுகிறோம். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.